ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி ரொம்பவே ஃபேமிலி எல்லாமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு கிரிப்ஸி ஹனி சிக்கன் தாங்க செய்ய போகிறோம். இது பசங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க, ஸ்நாக் ஆட்டம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரொம்பவே ஹாப்பியாக சாப்பிட்ற மாதிரி ஒரு கிரிப்ஸி ஹனி சிக்கன் தாங்க செய்ய போகிறோம். நான் ஒரு 1/2 கிலோ இருக்கும் போன்லெஸ் சிக்கன் எடுத்து இதுக்கு ஸ்ட்ரிப் ஆட்டம் கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு விழுது, 1 முட்டை, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில். இந்த சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஸ்ட்ரிப் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த சிக்கன் கூட என்னென்ன சேர்க்கலான்ட்டு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த மிளகுத்தூளுக்கு பாதி போட்டு பாதி வைக்கலாம், அப்புறமா யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த பூண்டு விழுதும் பாதி போட்டு பாதி வைக்கலாம். இந்த சில்லி ஃப்ளேக் எல்லாமே போட்டுக்கலாம். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த மைதா மாவுக்கு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடயே இந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டுக்கலாம். முதல்ல மெஷர்மெண்ட்லாம் சொல்லியிருக்கேன். இந்த பேக்கிங் சோடா வச்சோம் இல்லைங்களா, இதுவும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பேக்கிங் சோடா போடக்குள்ள உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அந்த சிக்கனில். இப்போ எடுத்து வச்சுருந்த இந்த பூண்டு விழுது, மிளகுத்தூள் எல்லாமே இதில் சேர்த்தாச்சு. இதுலேயும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்து சேருங்க, முதல்ல உப்பு போட்டிருக்குறோம் சிக்கனில். இதில் கொஞ்சமாக தண்ணி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த முட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ரொம்பவும் தண்ணி ஆக்கிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேருங்க. இப்போ எடுத்து வச்சுருந்தா இந்த எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயை சேர்க்கக்குள்ளே நல்லாவே இருக்கும் இந்த சிக்கனு. இந்த மாதிரி நல்லா பேட்டர் நம்ம செஞ்சாச்சு. இந்த தோசை மாவு இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி பதத்தில். இப்போ இந்த சிக்கனுக்கு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. நம்ம சூடானதும் இது நம்ம ஒன்று ஒன்றா ட்ராப் பண்ணிடலாம். பார்த்து போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு நம்ம வேக விடணும். போட்டதுமே திருப்பாதீங்க, கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள், நல்லாவே இப்போ வெந்துடுச்சு. ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு இது எடுத்தாச்சு. மறுபடியும் அடுத்த பேட்சும் இதே மாதிரி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு என்ன தேவைன்ட்டு பார்க்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் டமாட்டோ கெச்சப், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் ஹனி, 2 டேபிள் ஸ்பூன் தண்ணீர். இது வறுத்த செசமி சீட் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ். இப்போ இந்த சர்க்கரைக்கு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த டமாட்டோ கெச்சப்புக்கு சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ், ஹனி, இந்த தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதுவும் போட்டுக்கலாம். அதிகமாக சேர்க்கக்கூடாது. நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். பார்த்துங்க, நல்லா இப்போ இது மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி செய்யக்குள்ளே நல்லாவே இருக்கும் எல்லா இன்க்ரீடியன்ட் கூட. அடுப்பில் பேன் வச்சாச்சு. இப்போ இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே இதில் போட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணது மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வேக விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு வெந்துடணும் இந்த சோஸு. நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா, இது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லா நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடயே பார்த்தீங்கன்னா இந்த செசமி சீடுக்கும் போட்டுக்கலாம். இந்த எள்ளுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியான கிரிப்ஸி ஹனி சிக்கன் ரெடி. என்ஜாய் ஃபுட்.